ஹலோ வணக்கம். இன்னைக்கு 10th புக்கில் உள்ள தி அட்டிக் அந்த 4வது ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட ஆத்தர் யாருன்னு பார்த்தா மிஸ்டர் சத்யஜித் ரே. இவரோட பீரியடு 1921 to 1992 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் ஒரு இந்தியன் ஃபில்ம் மேக்கர், ஸ்க்ரீன் ரைட்டர், கிராஃபிக் ஆர்டிஸ்ட், மியூசிக் கம்போசர் அண்ட் ஆத்தராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் கூட பண்ணியிருக்காரு. பிரைமர்லி யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா டீனேஜர்களுக்காகவும் யங் சில்ட்ரனுக்காகவும் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட கிராண்ட் ஃபாதர் 1913 ஸ்டார்ட் பண்ண சந்தேஷ் அப்படிங்கிற சில்ட்ரன் மேகசீனை இவர் மறுபடியும் எடுத்து புத்துயிர் கொடுத்திருக்காரு. 1992 வரைக்குமே, அதாவது அவரோட டெத் வரைக்குமே அதை வந்து எடிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஃபில்ம் மேக்கிங்கை காட்டிலும் இவர் வந்து ரைட்டிங்ல பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காரு. அப்புறம் இவரோட ஸ்டோரிஸ்லாம் யூரோப், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. அதில் 32 நேஷனல் ஃபில்ம் அவார்ட்ஸை இந்தியாவில் வாங்கியிருக்காரு. குறிப்பாக இன் 1965 அவருக்கு பத்மபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு. அண்ட் ஹையஸ்ட் அவார்டாக பாரத ரத்னா அவரோட டெத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிடச்சிருக்கு. இவ்வளோ புகழ்பெற்ற இந்த ஆத்தர் இந்த ஸ்டோரி மூலமாக என்ன சொல்ல வராருன்னா, மனுஷங்களாக பிறந்த எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுறது இயல்பு தான். இப்படி பண்ண மிஸ்டேக்கை நம்ம ரியலைஸ் பண்ணும்போது அதை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுன்னா அதை கண்டிப்பாக நம்ம சரி செஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்டோரி மூலமாக அவர் தெரிவிச்சுக்கிறார். ஸோ இந்த ஸ்டோரியோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, ஆத்தர் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் பேர் ஆதித்யா பார்த்தோன்னு சொன்னால் அவர் எப்போவுமே அவரோட ஸ்கூல் டைம்ஸில் செகண்ட் பிளேஸ் தான் எடுப்பார். ஸோ அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவரோட பேர் வந்து சசாங்கா சன்யால். அந்த சசாங்கா சன்யால் தான் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுப்பார். இதனால் ஆத்தருக்கு அவர் மேலே ஒரு ஜெலஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவர் எப்படியாவது பீட் பண்ணணும் அப்படின்னே இவர் நினச்சிட்டு இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது சசாங்கா சன்யாலுக்கு ஒரு மெடல் கிடச்சிருக்கும் ஸ்கூல் டைம்ஸில். அந்த மெடலை வாங்கிட்டு போய் ஆதித்யா, நான் எங்கள் அப்பா கிட்ட போய் காமிச்சிட்டு உங்ககிட்ட ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருப்பார். பட் இவர் என்ன பண்ணுவார்னா அதை திருப்பி கொடுக்க மாட்டார். அது என் பேக்கெட்டில் வந்து ஒரு ஹோல் இருந்தது, அது வழியாக கீழே விழுந்துருச்சு சசாங்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவார். இந்த விஷயத்த சசாங்கா சன்யால் 29 வருஷம் ஆகியும் அதை மறக்காமல் அப்படியே வச்சுட்டு இருப்பார். அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி ஆதித்யா அந்த மெடலை சசாங்கா கிட்டேயே திருப்பி கொடுத்து அவரோட மிஸ்டேக்குக்கு பே பேக் பண்ணிடுவார். ஸோ இந்த ஸ்டோரியை ரொம்ப அழகாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நம்ம ஆத்தர். கதையை ஓப்பன் பண்ணால் ஆத்தர் அண்ட் ஆதித்யா 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ டியோதர்கஞ்ச் அப்படிங்கிற பிளேஸில் உள்ள நியூ ஃபேக்ட்ரியிலேருந்து 2 பேரும் காரில் திரும்ப போய்கிட்டு இருக்காங்க, ரிட்டன் போயிட்டுருக்காங்க. எது வழியாக போயிட்டுருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் ஹைவே NH40 வழியாக போயிட்டுருக்காங்க. அப்போ போயிட்டுருக்கும் பொழுது அந்த ரோடு வந்து 2ஆக பிரியுது. இந்த ரைட் சைட் பிரியுது இல்லையா ரோடு, அந்த ரோட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவங்க முன்னாடி போனாங்க அப்படின்னா பிரம்மபுரா அவங்க அடைஞ்சிடலாம். ஆத்தர் ஆதித்யாவை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ பிரம்மபூருக்கு ரீவிசிட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆத்தர் ஏன் அப்படி கேட்குறாரு அப்படின்னா, பிரம்மபூர் தான் நம்ம ஆதித்யாவோட பர்த் பிளேஸே. பிரம்மபூரில் உள்ள அந்த லோக்கல் ஸ்கூலில் தான் இவரோட மெட்ரிகுலேஷன் ஸ்டடீஸ்லாம் வந்து பாஸ் பண்ண பிறகு இவர் கல்கத்தா வந்து அவரோட ஸ்டடியை கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஆதித்யா அந்த பிரம்மபூர் அப்படிங்கிற ஊரை கேட்ட உடனே அவரோட ஞாபகங்களை எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணுறாரு. அதாவது அவர் 29 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரை விட்டு வரும்பொழுது அவங்க மூதாதையர் இருந்த அந்த ஹவுஸ் வந்து ஆல்ரெடி 200 இயர்ஸ் ஓல்டாக இருந்தது. இவர் ஸ்கூல் பில்டிங்ஸ் கூட நிறைய சேஞ்ச் ஆகிருக்கலாம். அதாவது இவருக்கு பார்த்தா ஞாபகம் கூட வராத அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸோ அந்த பழைய மெமரிஸ்லாம் நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் ஆகிறாரு நம்ம ஆதித்யா. இப்போது ஆதித்யா ஆத்தர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மபூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாகேன் அங்கிள் டீ கடை இருக்கும். அந்த டீ கடை இப்போ இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்தரும் அவரோட காரை அந்த ரைட் சைட் ரோடு வழியாக திருப்பி அந்த பிரம்மபூருக்கு ரீச் ஆகும். ஆதித்யா எதுக்காக பிரம்மபூரை விட்டு போனார் அப்படின்னா, ஆதித்யாவோட ஃபாதரோட ஓன் பிஸ்னஸ்க்காக இவங்க அந்த ஏன்செஸ்டர் ஹவுஸை விட்டுட்டு இவங்க கொல்கத்தாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவரோட அப்பாவோட டெத்துக்கு அப்புறமா அந்த பிஸ்னஸை இப்போ நம்ம ஆதித்யா தான் பார்த்துட்ருக்காரு. அந்த பிஸ்னஸில் தான் ஆத்தரும் ஆதித்யாவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இப்போது 2 பேரும் பிரம்மபூருக்கு வராங்க. ஸோ அந்த மாதம் வந்து என்ன மாதம்னா மகா மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மகா மாதம்னா இங்கிலீஷ் காலண்டர் படி ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும், அதாவது வின்டரோட ஒரு மிடில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஈவினிங் 3:45 போல் அங்கே ரீச் ஆகுறாங்க. சன்லைட் பார்த்தீங்கன்னா அப்போது நல்ல இதமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே வந்து அப்போ தான் ஹார்வெஸ்ட் வந்து முடிஞ்சிருக்கு. நிறைய கிராப்ஸ் எல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. நல்ல மகசூல் இந்த வருஷம் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்தில் இவங்க அந்த 2 பேரும் அந்த லோக்கல் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்க. அங்கே ஒரு அயன் கேட் இருக்குது. அந்த அயன் கேட்டு பக்கத்தில் தான் ப்ளே கிரவுண்ட் இருக்குது. 2 பேரும் காரை விட்டு இறங்கி அந்த கேட்டுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஸோ அப்போ ஆத்தர் என்ன ஆதித்யாவை கேட்குறாருன்னா, இந்த ஸ்கூலில் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா இல்லை அப்படியே தான் இருக்கா? அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்கூலில் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு.
ஆக்சுவலி நான் படிக்கும்போது ஒரு மாடி ஸ்கூல் தான் இங்கே இருந்தது. ஆனால் இப்போது 2 மாடியாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கூட அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். ஆத்தர் அடுத்து என்ன ஆதித்யா கிட்ட கேட்குறாருன்னா, நீ ஸ்கூல் டைம்ஸில் ஒரு குட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நான் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான். ஆனால் என்னோடய பொசிஷன் வந்து என்னோடய ஸ்கூல் டைமில் எப்போவுமே செகண்ட் பிளேஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம போயிட்டு இப்போ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகேன் அங்கிளோட டீ ஷாப்புக்கு போகிறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க. இந்த டீ ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு கிராசரி ஷாப்புக்கும் நெக்ஸ்ட்டு அப்புறம் ஒரு லார்ட் சிவா டெம்பிளுக்கும் ஆப்போசிட்டில் நாகேன் டீ கேபின் அப்படின்னு போர்டு போட்டு அங்கே அமைஞ்சிருக்கு. இப்போ நாகேன் அங்கிள் பார்க்க எப்படி இருக்காரு அப்படின்னா, ஒரு 60 வயசு இருக்கும். ஏன்னா 29 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பாரு நம்ம ஆதித்யா. இப்போ இவருக்கு கரெக்டாக ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா ஒரு கிராமத்து ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்காரு. அப்புறம் அவரோட ஹேரெல்லாம் பார்த்தா நல்லா ஒயிட் ஆகிடுச்சு, ஏன்னா வயசாகிடுச்சு இல்லையா. பட் இருந்தாலுமே அவர் வந்து பழைய மாதிரியே நல்லா கோம்பு வச்சு சீவி சூப்பராக க்ளீன் லுக்கில் இருக்கார். அதோடு அவர் தோத்தி போட்டிருக்காரு. அப்புறம் ஒரு ப்ளூ கலர் கோடு போட்ட ஷர்ட் போட்டிருக்காரு. அண்டு க்ரீன் கலர் ஷால் கூட போட்டிருந்ததா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டீ கடை அங்கிள் ஆல்ரெடி ஆதித்யாவை பார்த்தாச்சு. ஆனால் அவருக்கு சுத்தமாக அடையாளமே தெரியல. நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ஆதித்யாவை பற்றி கேட்குறாரு. உடனே ஆதித்யா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, நாங்கள் தியோதர்கஞ்ச்லேருந்து வந்து கொல்கத்தாக்கு போயிட்டு இருந்தோம், அந்த வழியிலேருந்து தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம்மா. என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உங்கள் கடையில் டீ குடிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக இங்கே டீ மட்டும் இல்லை, என் கடையில் பிஸ்கெட்டும் சேவரிஸும் நிறைய இருக்குது, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஓகேன்னு சொல்லி ஆதித்யா எனக்கு 2 நான் கடாய் பிஸ்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்றாங்க. பிஸ்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டே அங்கே இருக்கிற டின் சேரில் 2 பேரும் உட்காடுறாங்க. இவங்க 2 பேரை தவிர அந்த கடையில் 3ஆவதாக ஒரு கஸ்டமர் வந்து ஆல்ரெடி அங்கே உட்காந்துட்ருக்காரு. ஆனால் அந்த கஸ்டமர் வந்து எந்த டீயும் குடிக்கவும் இல்லை, எதுவும் சாப்பிடவும் இல்லை. அவரை பார்த்தா லைட்டாக தலையை சாய்ச்சி கீழே தூங்கிட்டு இருந்த மாதிரியே இவங்களுக்கு தெரியுது. இப்போது நாகேன் அங்கிள் அந்த கஸ்டமரை பார்த்து என்ன ரிமைண்ட் பண்ணுறாருன்னா, மிஸ்டர் சன்யால், இது ஆல்ரெடி 4 மணி ஆயிடுச்சு, நீங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலையா, மற்ற கஸ்டமரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரிமைண்ட் பண்ணுறாரு. நாகேன் அங்கிள் அப்படி சொல்லிக்கிட்டே இவங்க 2 பேரையும் பார்த்து கண் சிமிட்டி சைகை செய்கிறார். என்னன்னா, அவருக்கு சரியாக கொஞ்சம் காது கேட்காது, அவரால் சரியாக பார்க்க கூட முடியாது, ஏன்னா அவர்கிட்ட கண்ணாடி வாங்குறதுக்கு கூட காசு இல்லை அப்படி இப்படிலாம் சொல்கிறார். அதுக்கப்புறமா நம்ம மிஸ்டர் சன்யால் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு எழுந்து நின்று அவரோட அந்த ஒல்லியான வலது கையை தூக்கி ரவீந்திரநாத் தாகூரோட பந்த்ரக்ஷா அப்படிங்கிற போயமை அவராகவே பாடிட்டுருக்காரு. அதாவது அவர் யாரையும் நோக்கி பாடலை, அவராகவே எழுந்து அதை பாடிட்டு நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஸோ இதை பார்த்தோன்னா ஆதித்யா ஒருவேளை இவர் மனநிலை பாதிக்கப்பட்ட பைத்தியமாக இருப்பாரோ அப்படின்லாம் நினைக்கிறாரு. ஆதித்யா சன்யாலை பார்த்தோன்னே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக மாறி போச்சு. இதை கவனித்த ஆத்தர் என்ன பண்ணுறாருன்னா, எதனால் உன்னோட ஃபேஸ்லாம் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு ஆதித்யா கிட்ட. ஆதித்யா ஆத்தருக்கு பதில் சொல்லாமல் நாகேன் அங்கிள் கிட்ட போய் என்ன கேட்குறாருன்னா, யார் இந்த ஜென்டில்மேன், இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம நாகேன் அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, இவர் பேர் வந்து சசாங்கா சன்யால், இவர் ஒரு கர்ஸ்ட் லைஃபாக வாழ்ந்துட்டுருக்காரு, ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையை தான் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் அவரோட சொந்த நிலத்தை விற்றுட்டு தான் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்புறம் லாஸ்ட் இயர் அவரோட ஒய்ஃபும் சன்னும் இறந்து போயிட்டாங்க. மேபி அதனால கூட அவர் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னு நம்ம நாகேன் அங்கிள் சொல்கிறாரு. மறுபடியும் ஆதித்யா என்ன கேட்குறாருன்னா, சசாங்கா எங்கே தங்கியிருக்காரு, கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சசாங்கா எங்கே தங்கியிருக்காரு அப்படின்னா, அவர் ஃபாதரோட ஃப்ரெண்டு ஜோகேஷ் கபிராஜ் வீட்டில் தான் தங்கியிருக்காரு. அவர் வந்து எப்போதுமே இங்கே வருவார், வந்து டீ குடிப்பார், பிஸ்கெட் சாப்பிடுவார், எல்லாமே செய்வார். அதே மாதிரி போகும்போது அவர் சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு தான் போவார், அவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்டாக நடந்துப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதே மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்டோட அவர் எவ்வளோ காலம் வாழ முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு கவலையோடையே சொல்கிறாரு. ஸோ இப்போ ஆதித்யாவும் ஆத்தரும் அவங்க சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆதித்யா வந்து சசாங்கா வீட்டுக்கு போயிட்டு அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆர்வமாக இருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆத்தர் ஆதித்யாவை பார்த்து கேட்குறாருன்னா, ஓவரால் நம்ம இப்போ உங்கள் வீட்டுக்கு போகலாமா, உனக்கு விருப்பம் இருக்கா, போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு போயே ஆகணும், ஏன்னா போக வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ரீசனுக்காக அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தயாராகிறார். ஃபைனலாக ஆதித்யாவோட வீட்டை 2 பேருமே ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆனோடனே பெரிய பெரிய தூண்கள்லாம் சூழப்பட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த வீடு. இவ்வளோ இடிபாடுகள் இருக்க இந்த நிலையிலேயே இந்த வீடு இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்த வீடு எவ்வளோ கிராண்டாக இருந்திருக்கும் அப்படின்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அந்த வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறமா அவங்க அந்த பில்டிங்குள்ளே நுழைஞ்ச பிறகு அந்த வீட்டோட செகண்ட் ஃப்ளோர் போகிறாங்க. அங்கே தான் வந்து ஒரு ஆட்டிக் இருக்குது. ஸோ நம்ம ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் என்னோடய ஃபேவரட் ரூம் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுக்குமே அது வந்து பரனுங்கிறது ஒரு ஃபேவரட் ரூமாக தான் இருக்கும். அந்த அட்டிக்கோட ஒரு போர்ஷன் ஆஃப் த வால் வந்து இடிஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த அட்டிக் வந்து ஜன்னல் மூலமாக தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வழியாக தான் நம்ம ஆதித்யா சின்ன வயசில் வெளியில் உள்ள எல்லாத்தையுமே அந்த ஜன்னல் மூலமாக தான் பார்ப்பாராம். அந்த ஜன்னல் வழியாக நிறைய வயல்வெளிகள், அப்புறம் வந்து கோயிலோட கோபுரம், அப்புறம் அரிசி ஆலை, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்து தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காற்றாலைகள், அப்புறம் வெதர் சேஞ்ச், இந்த ரீசன்னால இந்த வீட்டில் உள்ள இந்த முகப்பு மாடை மட்டும் கொஞ்சம் ஏதோ டேமேஜ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, மரக்கிளைகள், அப்புறம் புறாக்கள் தங்கியிருந்த அந்த வைக்கோல்கள், அப்புறம் உடஞ்ச பேட்டு, இந்த மாதிரி நிறைய பழைய பொருட்கள்லாம் அங்கே இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஆதித்யா வந்து அந்த ஆட்டிக்கோட டாப்புக்கு போயிடுறாரு. அங்கே வெண்டிலேட்டர் உள்ள கையை விட்டு எதையோ தேடிட்டுருக்காரு. அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு குருவியோட கூடு வந்து அவர் கை தவறி கீழே விழுந்துருது. ஸோ எது எப்படியோ அவர் தேடிட்டு இருந்தது கிடச்ச மாதிரி ஒரு ரிலீஃபோட வந்துட்டு கீழே இறங்குறாரு. இதை பார்த்த ஆத்தர் ஆதித்யா கிட்ட என்ன கேட்குறாருன்னா, என்ன ஆதித்யா அது அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆதித்யா என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, நீ சீக்கிரமே இதை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரை அழைச்சிட்டு ஆதித்யா ஒரு ஜுவல்லர் கிட்ட போகிறாரு. எதுக்காகனா அவர் தேடி கண்டுபிடிச்ச அந்த பொருளோட எடையை பார்க்குறதுக்காக போகிறாரு. ஸோ அதை எடை போட்டு பார்த்த அந்த ஜுவல்லர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு பழமையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ எடையோ அதை ரிமார்க் பண்ணி கொடுக்குறாரு. அடுத்து என்னென்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த ஜோகேஷ் கபிராஜ் இருக்கார் இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஆத்தர் வந்து ஆதித்யா கிட்ட எதுவுமே கேட்கல, ஆனாலுமே அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ 2 பேருமே வந்து இப்போ ஜோகேஷ் கபிராஜ் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சசாங்க சன்னியால் வந்து இந்த ரவீந்திரநாத் தாகூரோட பாடலை பாடுறதுல ரொம்பவே பிஸியாக இருக்கார். ஸோ அவர் பாடி முடிக்கிற வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவர் அந்த பாடல்லாம் பாடி முடித்த பிறகு நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சசாங்கா எந்த ஒரு கலக்கமுமே இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, யாருமே என்னை பார்க்க வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் ஆதித்யா என்ன கேட்குறாருன்னா, நாங்கள் உள்ளே வந்தால் நீங்கள் எதுவும் நினச்சிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம சசாங்கா வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரே ஒரு கயிறு கட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே அங்கே உட்கார்றதுக்கு இல்லை. அதனால இவங்க 2 பேருமே வந்து நின்றுட்டே தான் இருக்காங்க. இப்போ ஆதித்யா சசாங்க கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு ஆதித்யா நாராயண் சௌத்ரியை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம சசாங்க என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, அஃப்கோர்ஸ் ஞாபகம் இருக்குது, அவன் ஒரு வசதியான பேரண்ட்ஸோட ஒரு ஸ்பாயிலான சைல்டு அப்படின்னு சொல்கிறார். ஒரு நல்ல பையனாக தான் இருந்தான், ஆனால் அவனால் என்ன வின் பண்ணவே முடியல. ஸோ அவனுக்கு என் மேலே ஜெலஸாகவே இருக்கும் எப்போதும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட ஆதித்யாவும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு அவர் வச்சுருந்த ஒரு சின்ன பேக்கெட்டை எடுத்து சசாங்கா கிட்ட கொடுக்குறாரு. அதை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் ஃபார் யூ, இது ஆதித்யா உங்களுக்காக கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இது பணம் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு 150 ருபீஸ் இருக்குது, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஆதித்யா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்கிறாரு. சசாங்கா என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, இப்போ நான் அழுகுறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல, ஆதித்யா எனக்கு பணம் கொடுக்குறானா, எதுக்கு இந்த திடீர் பெருந்தன்மை அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, காலத்தோட கட்டாயத்தினால ஆதித்யா சேஞ்ச் ஆகிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் முன்னாடி பார்த்த ஆதித்யாவை இல்லாமல் இப்போ புதுசாக அவர் சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சசாங்கா என்ன சொல்கிறாரு, சேஞ்சா, அவனா, நான் ப்ரைஸ் வாங்கினேன் ஆனால் அவனால் அதை பொறுத்துக்க முடியலை, மெடலை என் அப்பா கிட்ட போய் காமிச்சிட்டு கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனான், ஆனால் என் பாக்கெட்டில் ஒரு ஹோல் இருந்தது, அது கீழே விழுந்துருச்சுன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு அவனே வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆதித்யா என்ன பண்ணுறாருனா, இதோ இருக்கு அந்த மெடல் அப்படின்னு அதை எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தோன்னே சசாங்கா ஒரே ஆச்சரியம் அடைகிறாரு. இந்த மெடல் வெறும் 5 ரூபாய்க்கு கூட போகாது, இது வெறும் சில்வர் மெடல் தானே அப்படின்னு சொல்கிறாரு. சில்வர் இப்போ முன்னாடி இருந்ததை விட 30 மடங்கு காஸ்ட்லி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஆதித்யா. அப்படியா, எனக்கு அந்த நியூஸ் பற்றி எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு சசாங்கா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆதித்யாவோட கையில் உள்ள அந்த 10 ருபீஸ் நோட்டையும் பார்க்குறாரு, ஆதித்யாவையும் பார்க்குறாரு. அவங்களோட ஃபேஸில் ஒரு நியூ எக்ஸ்பிரஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஆதித்யா கிட்ட இது மிகப்பெரிய சன்மானமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டுட்டு ஆதித்யாவும் ஆத்தரும் வந்து அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சசாங்கா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி நாகினங்களோட டீ கடையிலேயே வலது பக்க கணத்தில் உள்ள மச்சத்தை வச்சு நான் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் உனக்கு என்னையே அடையாளம் தெரியல அப்படின்னு சொன்னார். உனக்கு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எந்த பாட்டை பாடி ப்ரைஸ் வாங்கணும்னு அதே தாகூர் பாட்டை நான் வந்து அங்கே பாடினேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னை வீட்டுக்கு பார்க்க வந்தப்போவும் எனக்கு உன் மேலே இருந்த கோவத்தை எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியாமல் தான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட கோவம் நியாயமானது தான், நீ அப்படி நடந்துக்கிட்டது கரெக்டான விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு இந்த பணத்தை மட்டும் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு.
பணம் செலவழிச்சா கண்டிப்பாக தீர்ந்து போயிடும், ஆனால் நான் வாங்கின இந்த ப்ரைஸு எப்போவுமே அழியாது அப்படின்னு சொல்கிறாரு. இது கிடச்சதே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னும் சொல்கிறாரு. சசாங்கா சன்னியாலுக்கும் அவரோட மெடல் திரும்ப கிடச்சிருச்சு. அதோட நம்ம ஆதித்யாவுக்கும் அவரோட அந்த மிஸ்டேக்லேருந்து ஒரு பேபேக் கிடச்சிருச்சு. அந்த மெடலில் இப்போவும் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஸ்ரீமான் சசாங்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948 அப்படிங்கிற எழுத்து ரொம்பவே கிளியராக அதில் பொதிச்சிருக்கிறது தெரியும். இந்த ஸ்டோரிக்கான ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இதோ.